Welcome students. 12th standard students supplementary exam 2024 எழுதிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஜியிலிருந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை வந்து வெளியிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தோல்வியுற்ற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து நம்ம அப்பயே சொல்லிட்டாங்க. சரிங்களா? 29/7/2024 37 இந்த 2 days காலையில் 11 AM to 5 PM நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து உங்கள் ஸ்கூல் மூலயமா கேட்டு அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட ரீவேல்யூவேஷனாக இல்லை ரீடோட்டலாக இல்லை ஸ்கேன் காப்பி இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் இதான்ப்பா. இதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். எக்ஸாம் ரோல் நம்பர் இருக்குது. நீங்கள் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் கோடு போட போகிறீங்க. அதான் லாங்குவேஜாக இருந்தால் லாங்குவேஜ்னால் தமிழ், அதுக்கான சப்ஜெக்ட் கோடு எது இதில் அரியர் வச்சுருக்கீங்களோ எது இதில் ஃபெயில் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோடை போட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பியாக இல்லை ரீடோட்டலிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணலாமா ரீடோட்டல் அப்ளை பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட் ஏற்படும். நீங்கள் வந்து ரீடோட்டல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பேப்பரை எடுத்து ஒரு டைம் செக் பண்ணி அதில் ஏன்னா டோட்டல் மிஸ்டேக் இருக்கா இல்லை எதனா ஒரு கொஷினோட மார்க்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணாமல் விட்டுறாங்களா, அவங்க எதுவுமே அதில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க பேனா வச்சு எதுவுமே திருத்த மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதில் மார்க்ஸை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. அதில் எதுனா விட்டு போயிருந்தால் அதற்கான மார்க்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து எதனா உங்களுக்கு டோட்டல் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் உங்கள் மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். சரிங்களா? ஆனால் நமக்கு ரீவேல்யூவேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து வேறு ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா திருத்தி அவங்க வந்து ஒரு மார்க்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? நம்ம ரீவேல்யூவேஷன் போடணுமா இல்லை ரீடோட்டலிங் போடணுமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாலே இது ரெண்டுமே நம்மளுக்கு வாய்ப்பு தராங்க. நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிட்ட பிறகு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங் போட்டுடலான்னு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி உங்களோட ஸ்கேன் காப்பியை வாங்கி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ரீவேல்யூவேஷன் போடலாமா இல்லை நான் ரீடோட்டல் போடலாமான்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு அதிலே டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் நம்ம ரீடோட்டல் போட்டாலே பாஸ் ஆகிடும்னா நீங்கள் ரீடோட்டல் போட்டிருக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தாமல் இல்லை நீங்கள் நல்லா எழுதியிருந்தால் அவங்க மார்க் போடாமல் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கான மார்க்ஸ் கன்ஃபார்ம் வரப்போகுது. நம்ம ஸ்கேன் காப்பி வாங்கிட்டோடனே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரீடோட்டல் போட்டிங்கன்னா ஸ்கேன் காப்பி வாங்காமல் ஒரு வேளை ரீடோட்டல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் போட முடியாதுப்பா. நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கியிருந்தால் தான் உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் போட முடியும். ரீவேல்யூவேஷன் வேறு ரீடோட்டல் வேறு. ரீடோட்டல்னால் அதில் இருக்க மார்க்கை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. ரீவேல்யூவேஷன்னா மறுபடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரே வேல்யூவேஷன் வேறு ஒரு டீச்சரை வச்சு வேல்யூவேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் ரீடோட்டல் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் போட முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாமல் ரீடோட்டல் மட்டும் போடுறீங்கன்னா உங்களால் ரீவேல்யூவேஷன் கன்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும்னா கன்ஃபார்ம் ஸ்கேன் காப்பி வச்சுருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை உங்களுக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் ரீவேல்யூவேஷனும் போடலாம் ரீடோட்டலும் போடலாம். அப்போ 2 வாய்ப்புமே தராங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடோட்டல் போட்டு உங்களோட பைசாவை நீங்கள் வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி போடுங்க. சரிங்களா? ஸ்கேன் காப்பியை வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷனாக ரீடோட்டலான்னு மறுபடியும் நம்ம பைசா கட்டி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ரீடோட்டல் போட்டு எந்த மார்க்கும் சேஞ்ச் ஆகாமல் அப்படி போச்சுன்னா உங்களால் ரீவேல்யூவேஷன் போட முடியாது. அதை நான் இங்கே தெளிவாக சொல்லணும்னு தான் நான் இங்கே வந்து தெளிவாக நான் பேசின்னு இருக்கேன். சரிங்களா? அதனால் யாரும் குழப்பிக்க வேணாம். நீங்கள் சப்போஸ் இதிலே ஸ்கேன் காப்பியும் ரீடோட்டலும் அப்ளை பண்ண போகிறேன்னா உங்களுக்கு தான் டபுள் செலவு. இதில் ஒரு ₹275 அதில் ஒரு ₹250 2 செலவு போகும். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு வேணாம். அந்தமாரி அப்ளை பண்ணலாமான்னு சரியாக தெரியல. அது என்னன்னு உங்கள் ஸ்கூல்ஸில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லை ஒன்று தான் அப்ளை பண்ணணுமான்னு இதில் எதுவும் கொடுக்கல. அது என்னன்னு உங்கள் ஸ்கூல்ஸில் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் கேன் அப்ளை எய்தர் ஃபார் ஸ்கேன் காப்பி ரீடோட்டல். சரிங்களா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மேலேயே கொடுத்துட்டாங்க. எய்தர் நீங்கள் ஒன்லி ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணலாம் இல்லை ரீடோட்டல் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? என்னோடய பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேன் காப்பி வந்த பிறகு நீங்கள் பார்த்து நீங்கள் ரீவேல்யூவேஷனாக ரீடோட்டலான்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ரீடோட்டல் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் அதில் என்ன மார்க் சேஞ்ச் ஆகலாம், உங்களால் ரீவேல்யூவேஷன் கன்ஃபார்ம் போட முடியாது. அதை கிளியராக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா உங்கள் கிளாஸ் டீச்சர் ஸ்டாஃப்ஸை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் எடுக்கலாம். என்னோடய சாய்ஸ் என்னென்னா நீங்கள் போடுற மாரி இருந்தீங்கன்னா அழகாக 275 கட்டி ஸ்கேன் காப்பி போட்டு விட்ருங்க. 205 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரீடோட்டல் போடுறேன்னு போட்டு நம்மளுக்கு மார்க் சேஞ்ச் ஆனால் பரவாயில்ல. சரிங்களா? சப்போஸ் சேஞ்ச் ஆகலைன்னா நம்மளுக்கு தான் 205 நஷ்டம். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அவங்களே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் இதை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக யோசித்து கரெக்டாக ஒரு நல்ல முடிவு எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சேனல் வந்து நிறைய மாணவர்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சேனலை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.